தங்கவயல் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். 2025 முடிந்து 26 கால் பதிக்கின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக நாம் நினைவு கொள்ள வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோமா என்பது ஒரு கேள்வி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டிலே நம் கட்சியின் சார்பாக நாம் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இந்த நாட்டில் தொழிலாளி வர்க்க விவசாயி விரோத மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் உழைக்கும் மக்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு அரசியல் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. பாசிஸ்ட் அரசியலை எதிர்த்து ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் தோழர்களும் வருகின்ற ஆண்டிலே உறுதியேற்று பாசிஸ்ட் அரசை வீழ்த்துவதற்கான வியூகங்களை ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் தோழர்களும் செயல்பட வேண்டும் என்பது இந்த ஆண்டிலே நாம் ஒவ்வொரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களும் உறுதியேற்று மக்கள் மத்தியிலே இன்றைக்கு அந்த பாசிஸ்ட் அரசுக்கு எதிராக மக்களை விழிப்புணர்வு செய்து அவர்களை ஒன்றுபடுத்தி போராட்ட பாதையில் அழைக்கின்ற ஒரு வேலையை ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் தோழர்களும் செய்ய வேண்டும். அதே நேரத்திலே இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்கவயல் மக்களின் சார்ந்து பார்க்கின்ற போது தங்க சுரங்கம் தான் இந்த மக்களுடைய ஜீவநாடியாக இருந்தது. சுரங்கம் மூடி 25 ஆண்டுகள் கடந்து 26ஆம் ஆண்டிலே கால் பதிக்கின்றோம். ஆனாலும் கூட இன்றைக்கு தொழிலாளர்களுடைய கிடைக்க வேண்டிய அந்த உரிமைகள், அவர்கள் கிடைக்க வேண்டிய அந்த சலுகைகள், நிலுவைத் தொகைகள் இன்று வரை புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. எப்படியாவது இந்த வீடுகள் சொந்தமாக்கப்படும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு இன்றும் கூட தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதற்கு ஒரு முடிவு இல்லை என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும், இந்த தங்க வயலிலே புதிய தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும், இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கருதி பிஎம்எல் தொழிற்சாலையிலே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தப்பட வேண்டும், தினப்பயணிகளுடைய அந்த இன்னல்களை போக்க புதிய புதிய ரயில் பாதை திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கைகளை வைத்து 2022 டெல்லி செலோ என்கின்ற தனித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர்களினுடைய குரலை டெல்லியிலே ஒலிக்க செய்தோம். இன்று 26 கால் பதிக்கின்றோம். இந்த ஆண்டு எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 100ஆண்டு விழாவை கோலார் தங்கவயலிலே வந்து இன்றைக்கு அந்த 100ஆண்டு சரித்திரத்தை பற்றி இந்த தொழிலாளர்களுடைய வேதனைகளையும் இந்த தொழிலாளர்கள் குடும்பங்கள் படுகின்ற அந்த அவலங்களை எல்லாம் கண்கூறாக கண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கோலார் தங்கவயல் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காகவும் தொழிலாளர்களுடைய வீடுகளை சொந்தமாக்கப்படுவதற்காகவும் புதிய தொழிற்சாலைகளை கட்டாயமாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் தேசிய கவனத்தை இருக்கின்ற வகையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனைகளை எடுத்து வீறுகொண்டு போராட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை கூட அவர் எங்களுக்கு விட்டிருக்கிறார். அதனால் கோலார் தங்கவயலில் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு உறுதியான நிலையான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது. நாம் வாழ்கின்ற இந்த இடத்தை சொந்தமாக்கப்பட வேண்டும், நமது பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு புதிய தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும், சுத்த சுகாதாரமோடு நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும், மருத்துவ பாதுகாப்பு இன்றைக்கு அன்றாட பிரச்சனையாக நமக்கு இருக்கிறது, அதனை நாம் பெற்றுத்தர வேண்டும். இதையெல்லாம் பெற வேண்டுமே ஆனால் ஒரு போராட்ட குணம் கொண்ட மக்களுடைய பிரச்சனைகளை எதிரொலிக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கத்தை இந்த தங்கவயல் மக்கள் ஆதரிக்க வேண்டும், அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். இவர்கள் உங்களுடைய குரலை சட்டமன்றத்திலும் நகரமன்றத்திலும் ஒலிக்கின்ற வகையிலே ஒரு பிரதிநிதியை நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு மாற்றத்தை இந்த 2026 கோலார் தங்கவயல் மக்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் அனைவரும் உறுதியேற்க வேண்டிய ஒரு ஆண்டாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறைகூவலை விடுக்கிறது.
5 ஆண்டுகளாக இந்த நகர சபையை பார்த்து வருகிறீர்கள். 5 ஆண்டுகளிலே 16 வார்டுகளை சார்ந்த தங்க சுரங்க பிரதிநிதிகள் இன்றைக்கு நகர சபையிலே யார் பேசினார், யார் பேசவில்லை, யார் உங்களுக்காக குரல் கொடுத்தார் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். 35 வார்டுகளிலே எந்த நகரசபை உறுப்பினர் மக்களுடைய பிரச்சனைகளை, மக்களுடைய நலன் சார்ந்த திட்டங்களை நகரசபையிலே எழுப்பினார் என்பதை கூட அனைவரும் அறிவீர்கள். எத்தனை பேர் பேசினார்கள் என்பதை விட எத்தனை பேர் ஊமையாக அமர்ந்து வந்தார்கள் என்பதை கண்கூறாக நாம் பார்த்தோம். வருகின்ற நகரசபை முக்கியமான ஒரு நகரசபை தேர்தலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு மத்திய அரசினுடைய இந்த நிலங்களை மாநில அரசிடம் ஒப்படைக்க வேண்டிய ஒரு கட்டத்திலே கூட வந்திருக்கிறது. அப்படி ஒப்படைக்கப்பட்டால் 12,000 ஏக்கர்னுடைய இந்த தங்க சுரங்க பகுதியினுடைய இடங்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டிற்கு செல்லும். அப்பொழுது இந்த நகரசபையினுடைய ஆதிக்கம், நகரசபையினுடைய முக்கியமான பங்கு இருக்கும். அந்த நகரசபை முக்கியமான பங்கு வகிக்கின்ற நேரத்தில் ஒரு மக்கள் சார்ந்த, ஊரை நலன் சார்ந்த, தொழிலாளர் நலன் சார்ந்த, தங்க நகரத்தினுடைய வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்ட பிரதிநிதிகள் நகரசபையிலே இருக்க வேண்டும். இந்த தேர்தல் விரைவிலே நடைபெற இருப்பதால் அந்த தேர்தலில் எப்படிப்பட்டவர்களை வாக்களிக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு வாக்காளரும் சிந்திக்கப்பட வேண்டும். பணம், நல உதவிகள் முக்கியமான பிரதானமாக 5 ஆண்டுகளையும் நீங்கள் பார்த்தீர்கள். பணத்தையும் நலத்திட்டங்களை சொன்னவர்கள் 5 ஆண்டுகள் மக்கள் நலனை சார்ந்து என்ன வேலை செய்தார்கள்? இன்றைக்கு மீண்டும் மக்கள் மீது கருணை கொண்டு இதை வழங்குகிறேன், அதை வழங்குகிறேன், நான் இதை செய்கிறேன், இவ்வளவு பணத்தை இறைக்கிறேன் என்கின்ற அந்த பிரச்சாரங்கள் அங்காங்கு பேசப்பட்டு வருகிறது. தங்கவயல் மக்கள், தங்கவயலுடைய இளைஞர்கள், முக்கியமாக இந்த மக்கள் வாக்காளர்கள் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். நமக்காக, நம் பிரச்சனைகளுக்காக, ஊர் நலனை சார்ந்த குரலை எழுப்புகின்ற ஒவ்வொரு பிரதிநிதியும் நகர சபையிலே வெற்றி பெற்று செல்ல வேண்டும். கட்சி பார்க்காமல், கொடி பார்க்காமல், கொள்கை பார்க்காமல் எவன் ஒருவன் உங்களுக்காக குரல் கொடுக்கிறானோ அவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு பிரதான கட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முக்கியமான பங்கை வகிக்கும். கோலார் தங்கவயலிலே இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களை, ஒற்றை கருத்துடையவர்களை, மக்கள் நலன் சார்ந்து எவர் குரல் எழுப்புகிறார்களோ அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரே அணியாக வருகின்ற நகரசபை தேர்தலில் கூட்டோடு வெற்றி போட்டியிடுகின்ற ஒரு முயற்சியை நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செய்வோம். இந்த தங்கவயலில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் இந்திய குடியரசு கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், இன்றைக்கு பல்வேறு கட்சிகள், இந்த தங்க வயல் நலனை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஓரணியிலே திரண்டால் மட்டுமே இந்த கோலார் தங்க வயலை காக்க முடியும் என்பது எங்களுடைய இந்த புத்தாண்டினுடைய வாழ்த்தோடு சேர்த்து ஒரு அறைக்கூவலாக நாங்கள் விடுகின்றோம். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் தனித்து செயல்பட்டு வருகிறது. அனைவரையும் கூட்டு முயற்சியோடு ஒருங்கிணைத்து அது செயல்பட்டு வருகிறது. இந்த கூட்டு முயற்சி எடுக்கின்ற போது சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் கூட இதில் ஒரு அங்கமாக இருந்து இதை செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற போதுதான் கோலார் தங்கவயலில் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது, யார் தோற்கடிக்கப்பட வேண்டும், எந்த சக்திகள் நசுக்கப்பட வேண்டும் என்பதிலே ஒவ்வொரு வாக்காளரும் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி உறுதியாக இருந்தால் நம் பழமை வாய்ந்த தங்கவயல் சரித்திர புகழ்பெற்ற இந்த கோலார் தங்கவயல் கொள்கைக்காகவும், உரிமைக்காகவும், மக்கள் நலனுக்காகவும், தியாகத்திற்காகவும் நம் முன்னோர்கள் போராடினார்களே, அதை மீண்டும் மீட்டெடுப்புகின்ற ஒரு சிறிய முயற்சி இது இருக்கும் என்று சொல்லி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்காக வருகின்ற புத்தாண்டில் இருந்து மக்களை ஒன்று திரட்டி, அரசியல் ஒன்றுபட்ட இயக்கங்களை ஒன்று திரட்டி ஒரு கூட்டு போராட்டங்களை தங்கவயலிலே வகுத்து நகர சபையிலே ஊழலற்ற ஒரு நகர சபை, மக்கள் சார்ந்த ஒரு நகர சபை அதை உருவாக்க முயற்சிக்கின்ற பிரதான வேலையை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி,
இந்த முயற்சிக்கு இந்த அனுபவம் மிக்க மூத்த அரசியல் தலைவர்கள், தங்கவயலுடைய சிந்தனையாளர்கள், பகுத்தறிவாளர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நம் நகரத்தை காக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அந்த இடத்துல